அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்றுக்கு இறந்து போன ஒருத்தருடைய ஜாதகத்தை பத்தி தான் உங்களுடைய விழிப்புணர்வுக்காக பதிவு செஞ்சிருக்கேன். இந்த ஜாதகம் பார்த்த நாள் பார்த்தீங்கன்னா 12/8/2026. பாருங்க, இதுதான் அவங்க ஜாதகம். கும்ப லக்னம், மீன ராசி. இப்ப மீனத்துக்கு ஜென்ம சனி நடக்குது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு தசா, ராகு புத்தி. இந்த லக்னமும் ராசியும் பாருங்க, பாவ கிரகங்களுடைய மத்தியில லக்னமும் ராசியும் மாட்டிக்கிச்சு. அதாவது ராகுவுக்கும் கேதுவுக்கும் லக்னம் மிட் பாயிண்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜென்ம சனி. இவங்க லக்னாதிபதி இப்ப வக்கரமா இருக்காரு கோச்சாரத்துல. லக்னத்துல இப்ப கோச்சார ராகு வேற. சொல்லணுமா, ஒரு மரணத்தை பாத்தீங்கன்னா ஜனன ஜாதகம் மட்டுமே தீர்மானிக்கிறது இல்லைங்க, கோச்சார கிரகங்களும் முடிவு செய்யுது. இவருடைய மகன் 12/8/2026 அன்னைக்கு 3 ஜாதகம் என்கிட்ட பார்த்தாரு. 4வதா இந்த ஜாதகம் கொடுத்த போது, தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆனால் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் தான் அவர் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தருடைய லக்னாதிபதி 8ஆம் அதிபதி கோச்சாரத்துல வக்ரம், நீசம் இந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இவருடைய பையன் பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம். இப்ப லக்னாதிபதி பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல நீசத்துல தான் இருக்காரு, கன்னி வீட்டுல. அதனால ரிஷப லக்னமே கொஞ்சம் இன்னும் ஒரு 10-15 நாள் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.